புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பகீர் தகவலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், சிறுமி ஆர்த்தியின் உடலுக்கு புதுச்சேரி மாநில அமைச்சர்கள் ஒருவர் கூட மலரஞ்சலி செலுத்த செல்லாத நிலையில் துணைநிலை ஆளுநர் அஞ்சலி செலுத்த சென்றதை குறிப்பிட்டார். அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் திட்டமிட்டு அவருக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருந்ததாகவும், காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் இருந்ததால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்களால் தமிழிசை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பார் என்றும் குற்றம் சாட்டினார். எனவே தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு ஆளுநர் மாளிகையில் பாதுகாப்பு படை பலத்த வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக்கொண்டார். ஒரு சில காவல்துறையினர் மட்டும் அங்கு இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய புதுச்சேரி மாநில ஆளுநர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நபர்களால் அங்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பார்கள். ஒரு சிலர் ஆளுநர் மாளிகை கேட்டு வரைக்குமே போயிட்டாங்க. அப்போ அவங்க கையில் வேற ஏதாவது விரும்பத்தகாத பொருள் இருந்தால் கூட உள்ளே தூக்கி கூட அவங்க என்ன தூக்கி கூட எரிஞ்சிருக்கலாம். அப்போது இதில் தொடர்ச்சியாக இப்போ நாங்கள் சொல்கிறோம், புதுச்சேரி ஆளுநர் அவர்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட ஒரு சிலரால் அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ தடுப்பு வேலி இல்லாததால அந்த துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. இதையும் சம்பந்தப்பட்ட காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் கருத்தில் கொள்ள வேண்டும்.